ஆனா இங்க பஸ் ஸ்டாப் வந்ததுன்னா அது 20 ரூபா உங்களுக்கு சேவ் மீதி ஆகும்ல? மிச்சமாகும். அந்த 20 ரூபாய் எங்களுக்கு மிச்சம் ஆகுனா ஏதோ டீ மீ வாங்கி சாப்பிடுவோம். சாப்பாடு மீ போட்டு கூட்டுக்கறி அப்படி சாப்பிடுவோம். அந்த மாதிரி. சரி சரி. எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரத்துக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி. ஆனா சனி ஞாயிறு தான் போவீங்க? ஆனா சனி ஞாயிறு. ஆனா கூட்டம் இருக்குது சனி ஞாயிறுக்கு. கூட்டம் நான் பாருங்க டூரிஸ்ட் வரவங்க இல்ல? ஆமா. இல்ல சும்மா டைமுக்கு போனா ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு நாங்க போக மாட்டோம். 100 ரூபாய் 50 ரூபாய் போகாம இருக்கலாம். ஏன்னா இங்க 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க போய் சாப்பாடு செலவு எல்லாம் போக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆமா. அதுக்கு பதில் வீட்டுக்கே இருக்கலாம்னு சொல்லிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனா கடிக்கும், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனா கடிச்சிடும். சரி போலான்னு அப்படி இன்னும் ஓண்டு. சரி வீட்ல இருந்தா என்ன பொழுதுபோக்கு? டிவி சினிமா என்ன போவீங்களா? டிவி இருக்குது. சினிமாக்கு போவீங்களா? சினிமாக்கு போவோம். கடைசியா என்ன படத்துக்கு போனீங்க?